அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு கனிவான வணக்கங்கள். நான் உங்கள் எஸ்எஸ் மீடியாவின் அறிந்து கொள்வோம் சேனலின் திவ்யா. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா எஸ்எஸ் மீடியாவின் அறிந்து கொள்வோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு, தமிழர்களுக்கு தீங்கென்றால் பாஜக குரல் கொடுக்கும். தமிழர்களுக்கு தீங்கென்றால் முதலில் பாஜக குரல் கொடுக்கும் என தமிழக பாஜக தலைவர் முருகன் தெரிவித்தார். 4ஆம் நாள் வெற்றிவேல் யாத்திரையில் பங்கேற்க புறப்பட்ட போது சென்னையில் அவர் அளித்த பேட்டி, ஸ்ரீபெரும்புதூரில் டிவி நிருபர் மோசஸ் படுகொலை செய்யப்பட்டதை வன்மையாக கண்டிக்கிறோம். குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்தி உரிய தண்டனை பெற்றுத்தர வேண்டும். பொதுமக்கள், முருக பக்தர்கள் ஆதரவோடு யாத்திரை தொடர்கிறது. பொதுமக்கள், ஆன்மீக பக்தர்களும் கைதாகின்றனர். அதிமுக ஆதரவு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எங்கள் யாத்திரை தொடரும். எங்கள் கட்சிக்கென ஒரு கொள்கை உள்ளது. அதிமுக கூட்டணி கட்சி, அவர்களுக்கு தனி கொள்கை உண்டு. நாங்கள் திட்டமிட்டபடி யாத்திரை தொடர்கிறோம். அரசியலமைப்பு சட்டத்தின்படி அனைவருக்கும் தங்கள் விருப்பப்படி கோவிலுக்கு செல்ல உரிமையுண்டு. இந்து கடவுள்களை திமுக தொடர்ந்து இழிவுபடுத்துகிறது. தேவர் நினைவிடத்திற்கு அவரது வேஷம் அந்த இடத்திலேயே கலைந்துவிட்டது. ஓட்டுக்காக மக்களை ஏமாற்ற அங்கு சென்றது தெரிந்தது. தமிழக காங்கிரஸ் தலைவர் அகராதியை நன்றாக படித்து பார்க்க வேண்டும். வேல் தீய சக்தியை அழிக்க பயன்பட்டது. கோயில்களில் தமிழில் அர்ச்சனை செய்கின்றனர். கனிமொழி கோவிலுக்கு சென்றால் தெரியும். தமிழக பாஜக எப்போதும் தமிழர்கள் பண்பாட்டை, உரிமையை, தமிழ் மொழியை விட்டு கொடுக்காது. தமிழக நலனுக்கு தொடர்ந்து பாடுபடுவோம். தமிழகர்கள் நலனுக்கு தீங்கு என்றால் பாஜக முதலில் குரல் கொடுக்கும். இவ்வாறு முருகன் கூறினார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து செய்திகளை தெரிந்து கொள்ள எஸ்எஸ் மீடியாவின் அறிந்து கொள்வோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக்